ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரு விஷுவல் ஸ்டோரிஸ் சேனல். நான் உங்கள் விஷ்வா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கலைக்கப்பட்டிருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸ் சீசன் 1 எபிசோட் 2 என்டர் த கிரேட் ஸ்வாட்ஸ்மேன் பைரேட் ஹண்டர் ரொரோனோவாசுரோ. ஸோ அப்படியே ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ போட்டு ஆரம்பிச்சிடுறாங்க ஒன் பீஸுன்ட்டு. ஸோ இங்கே வந்து லூஃபி ஆரம்பத்துலேயே நான் கிராண்ட் லைனோட மேப்பை கண்டுபிடிச்சி கிராண்ட் லைன் போயிட்டு கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆக போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு க்ரூ மெம்பர் வேணும். என்னோடய க்ரூ மெம்பர் அந்த நீ போன எபிசோடில் சொன்னியே அவனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். ஸோ வந்து கடைசியில் வந்து ரொரோனோவாசுரோவை பற்றி சொல்லிருப்பாங்க, அதை தான் இங்கே கோபிக்கிட்டே இவன் சொல்கிறான். ரொரோனோவாசுரோ ரொம்ப ரொம்ப கெட்டவன், அவன் பைரட்டை ஹண்ட் பண்ணுறவன், அவனுக்கு பைரட்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட டைட்டில் இந்த இடத்துல போடுறாங்க. ஸோ அப்படியே இவங்க வந்து இந்த மெரைன் பேஸில் வந்து இறங்குறாங்க. இப்போ நான் கிராண்ட் லைனோட மேப்பை கண்டுபிடிக்கணும், ஆனால் எனக்கு மார்கன் அவன் யார் தெரியணும். இங்கே இருக்க கடைக்காரங்கிட்ட மார்கன் யாருன்னு கேட்டால் அவன் பதறடிச்சிட்டு வர்றான். ஏன் அவன் என்ன பெரிய பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறான். ஓகேவா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போகும்போது ஓகே அவன் ரொம்ப பயங்கரமான ஆள் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போகிறாங்க. லூஃபி ஆர்வ கோளாறில் போயிட்டு அந்த செவுத்து மேலே ஏறி அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு போகிறேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம லூஃபி க்ரூ மெம்பர், அதாவது நம்ம ஜோரோ இருக்கான்ல, அவனை இங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதை தான் பார்க்குறான். அட என்னப்பா மலை மாதிரி இருந்தால் அவனை கவுத்து வச்சுருக்காங்கன்னு நம்ம கோவி அங்கே பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். அட உடுப்பா நம்ம அப்படி இவனை அவுத்து விட்றான் என்னை கட்டை, அப்படியாவது நம்ம க்ரூவில் சேரானா பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவன் எகிரி குடிச்சு போகலான்னு பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணு வருது. இப்போது அந்த பொண்ணு வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அங்கே சைலண்ட்டாக போயிட்டு அங்கே உட்காந்துட்டு குக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ கிட்ட குக்கியை வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக இது ரைஸ் பால்ஸ், சாரி குக்கின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ரைஸ் பால்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அங்கே கேட்டை திறந்துட்டு ஒருத்தன் வந்து வரான். இவன் தான் வந்து நம்ம கேப்டன் மார்கன் இருக்கான்ல, அந்த மார்கனோட பையன் ஹெல்மெப்போ. இவன் வந்து சரியான பைத்தியக்காரன், சைக்கோ மாதிரி. ஸோ இவன் அந்த கொடுத்த ரைஸ் பால்ஸ் வந்து என்னப்பா இது சர்க்கரையே போடாமல் ரைஸ் பால்ஸை கொண்டு வந்திருக்கேன், அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கையால் அப்படியே மெரித்து காலால் மெரித்து செதைச்சிட்றான். அந்த பொண்ணு கதிர் அழுது. இப்போ வந்து என்னம்மா கண்ணு கட்டி போட்டிருக்க ஜோராவை சாப்பாடுக்குள்ளே பார்க்குறியா, ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்ணாத, இந்த மெரைன் பேஸ்க்குள்ளே நீ வந்து நான் உனக்கும் சிறை தந்தனேன்னு சொன்னாங்களே, ஏய் பிடிச்சி இவனை இழுத்துட்டு போகடா, சொன்னது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்கிறான். அந்த இவனும் எடுத்துகிட்டு போவான். அவளை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு வரும்போது அந்த இடத்துல ஜோரோ அப்படியே இவனுங்கெல்லாம் அடித்து போட்டு இவளை காப்பாற்றிடுறான். அப்படியே அந்த இடத்துல அவனை காப்பாற்றினதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹெல்மெப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவர் பெரிய ஆளி, இவனோட 3 ஸ்வாட்ஸ் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே அவனுக்கு ஜோரோக்கு கடுப்பாகுது. இப்போ அந்த பொண்ணை வந்து இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் லூஃபி ஆமாம் என் க்ரூவில் நீ கொஞ்சம் சேர்ந்துக்கிறியான்னு கேட்கும்போது இல்லை என்னால் முடியாது, நான் ஒரு பைரட் ஹண்டர் சொல்லும்போது சரி அப்போ ஓகே, ஆமாம் உனக்கு பசிக்குதான்னு கேட்கும்போது அவனை வந்து அதெல்லாம் எனக்கு பசிக்கல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு தெரியும், வேணா நான் இதை எடுத்து தரட்டா அப்படின்னு நம்ம லூஃபி சின்னதாக கேட்குறான். சரி ஓகே நான் எடுத்து தரேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ 3 நாள் சாப்பிடாமே இருந்த மாதிரி அவர் வந்து அப்படியே எல்லாத்தையும் தீண்டுறாரு. ஆக்சுவலாக இங்கே வந்து அவன் பவுண்டி கிளைம் பண்ண தான் வந்திருப்பான், ஒருத்தனை கொண்டிருப்பான், அதனால தான் பவுண்டி கிளைம் பண்ண வந்திருப்பான். இந்த பேஸில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. சரி ஓகே, அந்த இடத்துல லூஃபி கோபி அப்புறம் நம்ம அந்த பொண்ணு அந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கதையை தெரியும். நான் ஒரு நாள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஹெல்மெப்போ ஒரு உல்ஃப் எடுத்துகிட்டு வந்து எங்கள் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிருக்கும்போது அந்த உல்ஃபு என்னையே கிடைக்கலான்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த உல்ஃபை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி அது என்னை அடிக்க வந்ததுனால நான் அதை அடித்தேன், அது எனக்கு அடிக்க வந்துச்சு, ஹெல்மெப்போ அதை துரத்திடுறா அப்படின்னு சொல்லும்போது ஜோரோ தான் என்னை காப்பாற்றினான். ஆனால் அந்த விஷயத்துக்காக தான், அதாவது பவுண்டி கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து இந்த பேஸில் தான் இருக்கணும்னு கேப்டன் மார்கன் சொன்னதுனால தான் இவன் இருக்கான். ஸோ இல்லைனா எந்த பேஸ்லேயும் உனக்கு பவுண்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் அது கட்பட்டு இங்கே வந்தான். ஆக்சுவலாக ஹெல்மெப்போ அவங்க அப்பா கிட்ட, அதாவது மார்கன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான், அதனால தான். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த சண்டை முடிச்சதுக்கப்புறம் அவன் அடிச்சு போட்டானே, அதனால தான். ஸோ இப்போ மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் நான் லூஃபி அவனை ஒரு போட்டு அடித்து கிழிச்சிருவேன், என்னடா ஜோரோனா எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி ஓவராக சீன் போடுறான். அப்புறம் வந்து நம்ம ஹெல்மெப்போ இருடி உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போட்டு கொடுக்கறதுக்காக மெரைன் பேஸுக்கு போயிட்டு அவங்க அப்பா மார்கனை காட்டுறங்க. இப்போ அங்கே ஹெல்மெட்
ஹெல்மெப்போ வந்துட்டு என்னை மறுபடியும் இங்கே ஒருத்தர் அடிச்சிட்டான், அவனை வந்து நீங்கள் இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹெல்மெப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். கூடவே இந்த மேரேன்னு வரான். ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து நம்ம ஜோரோவை காட்டினா, ஜோரோ வந்து அவனோட சின்ன வயசு ஞாபகம்லாம் அவனுக்கு வருது. ஏன்னா சின்ன வயசில் ஒரு ஃப்ளாஷ்பேக், பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது ஜோரோக்கு. அது நல்லாயிருக்கும். ஆனால் அது நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு போகும்போது மறுபடியும் ஜோரோ, நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ் மேன் ஆகணும், நான் இப்படி சாகக்கூடாது, அவளுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்கும்போது மறுபடியும் நான் கேட்குறேன், நீ க்ரூவில் சேர்ந்துக்கிறியா சேர்ந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் உன் க்ரூவில் மட்டும் நான் சேர்ந்துக்கவே மாட்டேன், எதுக்கு இவ்வளோ வியர்டாக பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ் மேன்ன்றது எனக்கு நல்லா தெரியும், உன்னோட ப்ராமிஸ் என்ன அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், நீ வந்து யாருக்கோ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, அதை நீ கண்டிப்பாக நிறைவேற்றிக்கோ, அதே மாதிரி என் க்ரூவில் வந்து சேர்ந்தாலும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ கிட்ட வந்து நம்ம லூஃபி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் ஜோரோ வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா தெரியுமா, நம்ம ஜோரோவோட கத்தி வந்து அவன்கிட்ட தான் இருக்குது, அதாவது ஹெல்மெப்போ கிட்ட தான் இருக்குது, அவன் வேணால் நீ அதை எடுத்துகிட்டு வா, நான் உன் க்ரூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி கேட்குறான். சரி நான் அந்த கத்தி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது, ஓ இந்த டேரெக்ஷன்லையா, சாரி அந்த டேரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லும்போது கம் அப்படின்ற அதை ஒரு அட்டாக்காக போட்டு போகும்போது, என்னடா அது இவ்வளோ வியர்டாக வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ அந்த இடத்துல பார்க்குறான். ஸோ இப்போ மெரைன் பேஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, மார்கனுக்கு பெரிய சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கனோட சிலை நல்லா தெரியுதுல. ஸோ மார்கனோட சிலையை வந்து பண்ணலான்னு பார்க்குறாங்க. என்னப்பா இங்கே என்னை அடித்தவனை ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் எனக்கு என் மரியாதையை தாண்டா முக்கியம், முதல்ல நீ ஒழுங்காக ட்ரைனிங் எடுத்துக்கோடா, அப்புறம் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்காமல் வா, அப்புறம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மார்கன் அவனை திட்டுறான். சரி அப்போ நீங்கள் அவனை அடிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என் மானம் தான் முக்கியம், ஓ மானம் காற்றுலேயே பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மார்கனுக்கும் அப்புறம் நம்ம அவனோட பையனுக்கும் நிறைய கான்வர்சேஷன் நடக்குது. சரி இவனை அடித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து என் பையனோட மானத்தையே நீயாவது காப்பாற்றுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக நான் டப்பிங்கில் தான் சொல்கிறேன், அந்த இடத்துல வேறு டைலாக்ஸ் வரும், பட் ரொம்ப சீரியஸாக இருக்கும், நம்ம காமெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் நான் வந்து அப்படி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி வந்து எல்லாருக்கும் பீதியை கிளப்பி விட்டு நம்ம மார்கன் அப்படியே ரொம்ப ஓவராக அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே சார் உங்கள் ஆர்டரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், இதை இப்போ நாங்கள் தூக்கி விட்டு இந்த சிலையை உங்களை மாதிரியே கல் மாதிரி நிறுத்தி வைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதை அப்படியே மெதுவாக தூக்கிட்டு இருக்கும்போது, அது ஆக்சுவலாக அந்த மெரன் பேஸ் அந்த கை வந்து அதில் இடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த பக்கம் அப்படியே காட்டும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டேய் நல்லா இருங்கடா, ஆமாம் அவரோட பாஸ் எங்கே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பில்டிங்கில் இடிக்குது. அப்போ தான் வந்து ஓ இதுக்கு பின்னாடி தான் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபிக்கு தெரிய ஆரம்பிச்சது. இருங்க இழுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்கன் சொல்கிறான். நம்ம லூஃபி அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பக்கம் சிலைக்கு மேலே போய் விழுந்து அப்படியே எல்லோரும் ஷாக்கில் நின்றுருக்காங்க. என்னடா இவன் அவனோட பவருக்கெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கிறதுலே பெரிய ஷாக் என்ன தெரியுமா, அந்த சிலையை உடஞ்சிடுச்சு. இப்போ அந்த சிலை உடஞ்சி இந்த பக்கம் விழுந்தோடனே எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, டேய் அதை என்னடா பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. எப்போ தமிழ் ஹெல்மெட் நல்லா இருக்கே, என்கிட்ட அடி வாங்கினது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஹெல்மெட் ஒதுக்கிட்டு போகிறான். டேய் அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்துறாங்க. ஓ நீ அந்த பைரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அப்படியே இந்த சைடில் காட்டுறாங்க. இந்த சைடில் நாமி பார்த்தீங்கன்னா மெரைன் பேஸில் இங்கே வந்து கிராண்ட் லைனோட மேப்பை திருடலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா கிராண்ட் லைனோட மேப்பு எனக்கு கொஞ்சம் முக்கியம், அது வர கதையில் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே இப்போ கிராண்ட் லைன் மேப்பை திருடலான்னு போகும்போது இந்த பக்கம் ஹெல்மெட் டே ரூம் அந்த சைடில் இருக்குடா அப்படின்டா இங்கே கொண்டு வர சொன்னேன், தெரியாமல் சொல்லிட்டேன்டா, இப்போ என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போடா, ஏய் ஐயா 2 சொல்லும்போது இவனை எதுவும் பண்ணுறாங்க. ஐயோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபி பார்த்தீங்கன்னா ஜோராவோட அந்த கட்டெல்லாம் ஊற்று விட்டு, என்ன இதெல்லாம் எப்படி பண்ணுற, என்ன எதுவும் நீங்கள் பண்ணுற மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ கிட்ட கோபி இப்போல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் அப்படியே இந்த பக்கம், டேய் நீ ரொம்ப நல்லவன் தான், ஆனால் நான் உனக்கு கொண்டுருவேன் தெரியல, நீ நல்லவன் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் ரொம்ப மெரைன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே மெரைனோட ஒரே குறிக்கோள், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஜோரோவை பற்றி கொஞ்சம் சொல்கிறான். இப்போ ஜோரோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வரும்போது இதில் இந்த 3 கத்தி இருக்குது, இதில் எது வந்து நம்ம ஜோரோவோட கத்தின்னு இந்த பக்கம் ஒரு லூஃபிக்கு சந்தேகம் வருது. அவனை ஷூட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த பக்கம் ஜோரோக்கு மறுபடியும் அவனோட இது வருது. இப்போ காம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை போட்டு இந்த பக்கம் வரான். இப்போ
எல்லா புல்லட்டையும் மேலே டாச்சது. நம்ம ஜோரோக்கும் கோபிக்கும் அப்படியே ஒரு டவுட்டு, பார்த்தா இவன் தான் ரப்பர் ஆச்சே, அப்படியே மறுபடியும் அது அவன் மேலே வந்துச்சு. நான் பைரட்டோட ராஜா ஐஎம் மங்கிடி லூஃபி, என் மேலே எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடே அப்படியே முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபுக்கு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா லூஃபியோட அடுத்த, அதாவது ஒன் பீஸ் எபிசோட் 3. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.